الرجيم بسم الله الرحمن الرحيم عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்னமா ஜுஇலல் இமாமு, இமாம் ஆக்கப்பட்டிருப்பதெல்லாம் லியுஅத்தம்ம பிஹி, அவரை கொண்டு பின்பற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். யத்தம்ம அதிலிருந்து வந்தது, பின்பற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இமாம் ஆக்கப்பட்டிருக்கார். அப்போ பின்பற்றப்பட வேண்டும் என்பதற்காகனா என்ன? ஃபைதா கப்பர, வர வர சமையல்கார் திங்ஸ் கப்பர, தக்பீர் சொன்னால் ஃபகப்பிரு, இமாம் தக்பீர் சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க? தக்பீர் சொல்லுங்கள். வ இதா கரஅ, ஓதினால் ஃபஅன்சிது, மௌனமாக அமைதியாக இருங்கள். ரவாஹு அபு தாவூத் வன் நசாயி வ இப்னு மாஜா. இதுக்கு 3 விதமான கருத்து வேறுபாடு நம்ம முன்னாடி சொன்னோம், அப்படி தானே? என்ன சொன்னோம்மா? இமாமுக்கு முதலாவது கருத்து, பின்னாடி இமாமை பின்பற்றி தொழுபவர் எதை மட்டும் ஓதனா போதும்? ஃபாத்திஹா சூராவை மட்டும். அவர் தனியாக தொழுவராக இருந்தாலும் சரி, கூட்டா தொழுவராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவராக இருந்தாலும், அது எந்த தொழுகையாக இருந்தாலும் சூரா ஃபாத்தியாவை மட்டும் என்ன செய்யணும்? அவர் இமாமை பின்பற்றி தொழுபவர் ஓதிய ஆகணும். துணை சூறா ஓதனாலும் பரவாயில்ல. அவர் சப்தமிட்ட தொழுகையாக இருந்தாலும் சரி, சப்தம் இல்லாத தொழுகையாக இருந்தாலும் சரி, கூட்டா தொழுதாலும் சரி, தனியாக தொழுதாலும் சரி, ஃபாத்திஹா சூராவை மாமும் ஓதுவது, ஒவ்வொரு மனிதனும் ஓதுவது தொழுகையிலே கட்டாயம். இது ஒரு கருத்து. ரெண்டாவது கருத்து என்ன சொன்னாங்க? இமாம் சத்தமிட்டு கிராத்து ஓதக்கூடிய தொழுகையில் இமாமுக்கு முன்னாடி நின்று தொழுபவர் எந்த கிராத்துமே என்ன செய்யக்கூடாது? ஓதக்கூடாது. மெதுவாக இமாம் ஓதும் தொழுகையில் இமாம் பின்பற்றுவர் கிராத்து ஓத வேண்டும். அப்போ கிராத்து இல்லாத தொழுகை, ஜஹ்ரா இமாம் ஓதக்கூடாத தொழுகை, உதாரணமாக லோஹர் அசரா இருந்துச்சுன்னா பின்பற்றி தொழுபவர் என்ன ஓதிக்க வேண்டியதுதான்? ஓதணும். ஃபாத்திஹா சூரா போன்ற துணை சூறாக்களை ஓதணும். மூன்றாவது கருத்து என்னது? எந்த தொழுகையிலும் இமாமை பின்பற்றி தொழுபவர் கிராத்தை ஓதவே கூடாது. அதுக்கு தான் என்ன ஆதாரம்? ஃபன்சித்துன்னு வந்துச்சு. என்னது? ஜுஇலல் இமாமு லியுஅத்தம்ம பிஹி ஃபஇதா கப்பர ஃபகப்பிரு வ இதா கரஅ ஃபஅன்சித்து. ஓகேவா? ஆனால் அப்துல்லா இப்னு அபி அவுஃபா கால, அப்துல்லா இப்னு அபி அவுஃபா அவர்களை தொட்டு அறிவிக்கப்படும் அவர்கள் சொன்னார்கள், ஜாஅ ரஜுலுன் இலன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்தார். ஃபகால, சொன்னார், இன்னி லா அஸ்ததீஉ, நான் சக்தி பெற மாட்டேன், அன் ஆஹுத மினல் குர்ஆனி ஷையன், குர்ஆனிலிருந்து ஷையன எந்த கொஞ்சத்தையும் என்னால் மனனம் செய்ய முடியவில்லை. அன் ஆஹுதன்றதுக்கு அர்த்தம் என்னது? அன் அஹ்ஃபுல, குர்ஆன்லேருந்து எந்த கொஞ்சத்தையும் என்னால் என்ன செய்ய முடியல? மனனம் செய்ய முடியல. ஆனால் இப்போ குர்ஆனை ஓதணும், தொழுகையில் ஓதணும். ஃபக்ரவு மாத்த யஸ்ர மினல் குர்ஆன் வந்துருச்சு, தொழுகையில் குர்ஆன் ஓதணும். ஆனால் என்னால் கொஞ்சத்தை கூட என்னால் என்ன செய்ய முடியல? மனனம் செய்ய முடியல. ஃபஅல்லிம்னி மா யுஜ்ஸிஉனி, என்ன அர்த்தம்? எனக்கு அதற்கு பதிலாக போதுமாகின்ற ஒன்றை எனக்கு கற்றுக் கொடுங்கள். இப்போ சூறா ஓத முடியல, எனக்கு எதுவுமே மனப்பாடம் ஆக மாட்டுது, அதுக்கு பகரமாக ஒரு விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க. அதை நான் ஓதனா எனக்கு எதோ ஓதன மாதிரி ஆயிடணும், குர்ஆன் சூறா ஓதன மாதிரி ஆயிடணும். அப்படிப்பட்ட ஒன்றை கற்றுக் கொடுங்க. அப்போ ரசூலுல்லாஹ் இதை கற்றுக் கொடுக்குறாங்க. குல், நீங்கள் சொல்லுங்கள், சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இதை ஓதுங்க. அப்போ கால யா ரசூலல்லாஹ், அல்லாவின் தூதரே, ஹாதா லில்லாஹி, ரசூல்லா யார்? அல்லாவின் தூதரே, அந்த மனிதர் கேட்குறாரு, நீங்கள் இப்போ சொல்லி கொடுத்த திக்ர் இருக்குதே, இது அல்லாவுக்குரியது. ஃபமாதா லி, எனக்குரியது எங்கே? இது அல்லாஹ் திக்ர் செய்கிற மாதிரி இருக்கு, நான் அல்லாட்ட கேட்குற மாதிரி ஒன்றும் இல்லையே அதில். அப்போ உடனே ரசூல்லா சொல்கிறாங்க, குல், நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்ம ரஹம்னி வஆஃபினி வஹ்தினி வர்சுக்னி, யா அல்லாஹ் எனக்கு இரக்கம் காட்டு, எனக்கு ஆரோக்கியம் தா, எனக்கு நேர்வழி காட்டு, எனக்கு ரிசுக்கை தா, வாழ்வாதாரத்தை ரிசுக்கை தா. அல்லாஹும்ம ரஹம்னி வஆஃபினி வஹ்தினி வர்சுக்னி.
ஃபகால எனவே சொன்னார்கள் ஹாக்கதா பியதைஹி வ கபலஹுமா. அப்போது அம்மனிதர் அந்த சொற்களை தனது கை விரல்களால் எண்ணி அவற்றை மூடிக்கொண்டார். அது எத்தனை சொற்களை ரசூல்லா சொல்லி கொடுத்தாங்கன்றத கை விரல்களால் என்ன செஞ்சார், எண்ணி அந்த விரல்களை என்ன செய்து கொண்டார், மூடிக்கொண்டார். அப்போ ஒன்றுமே தெரியாதவங்க கால ரசூலுல்லா சொன்னாங்க. அதை பார்த்துட்டு அம்மா ஹாதா இந்த மனிதர் ஃபகத் மலஅ யதைஹி மினல் கைரி, நன்மையால் தன்னுடைய கையை நிரப்பிக்கொண்டார். நன்மையால் தன்னுடைய கையை நிரப்பிக்கொண்டார். ஒரு அவாஹ் அபுதாவுத் ஒன் தஹத் ரிவாயத் நசாய் இந்த கவுல் இல்லல்லா. அப்போ இந்த மாதிரி என்ன செய்கிறது, ஒன்றுமே ஒருத்தனுக்கு தெரியல, குரானில் எந்த சூறாவும் தெரியல அப்படின்னா எதை ஓதிக்க வேண்டிதான், இந்த இதை ஓதிக்க வேண்டிதான். அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா கரஅ சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா என்று ஓதினால் கால ரசூல்லா இப்படி சொல்லுவாங்களாம், சுபஹான ரப்பியல் அலா என்று சொல்லுவாங்களாம். ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, இதை ஓதனா அதுக்கு பதிலளிக்கும் விதமாக குரானில் சில வசனங்கள் இருக்கும், அதுக்கு அர்த்தம் புரிஞ்சு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும், அந்த அர்த்தத்துக்கு பதிலாக நம்ம ஒரு வார்த்தையை சொல்கிறது. அப்போ சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆலா ஓதினால் ரசூல்லா என்ன சொல்லுவாங்களாம், சுபஹான ரப்பியல் ஆலா. என்ன அர்த்தம், என்ன அர்த்தமா சுபஹான ரப்பியல் ஆலா, உயர்ந்தவனாகிய என்னுடைய இறைவன் பரிசுத்தமானவன் என்று நான் தஸ்பீஹ் செய்கின்றேன். அப்போ சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆலா அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே என்ன ஒதுக்கணும், சுபஹான ரப்பியல் ஆலா அப்படின்னு ஒதுக்கணும். வான அபி ஹுரைரா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கரஅ மின்கும் பி அத்தீன் வ ஸைத்தூன். வத்தீனை தூண் யாரை என்ன செய்கிறாங்க, ஓதுறாங்க. எது வரைக்கும், ஃபஇன்தஹா இலா அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமின், எது வரைக்கும் ஓதுறாங்க, ஹாக்கிமின் வரைக்கும் ஓதுறாங்கன்னா ஃபல் யகுல் அவர் சொல்லட்டும், பலா வ அனதாலிக்கு மினஷாஹிதீன். இந்த சூரா ஓதுறதை கேட்குறவரை என்ன செய்யட்டும், எப்படி ஓதட்டும், பலா ஏன் இல்லை, நிச்சயமாக நானும் அதற்கு சாட்சி சொல்லக்கூடியவர்களிலே இருக்கிறேன் என்று இந்த வாசகத்தை சொல்லட்டும்னு ரசூல்லா சொல்லி தர்றாங்க. ஒருத்தர் வத்தீனி வஸைத்தூன் ஓதிக்கிட்டே வராரு தொழுகையில், லாஸ்ட்டாக என்ன செய்கிறா, அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமீன், அல்லாஹு தாலா எப்படிப்பட்டவனாக இல்லை, தீர்ப்பளிப்பவர்களிலேயே மிக மேலாக தீர்ப்பளிப்பவனாக இல்லையா அப்படின்னு தானே அதுக்கு அர்த்தம். அப்படின்னு கேள்வியாக வருது. அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும்ல. அப்போ பதில் சொல்லும் போது நம்ம என்ன சொல்லணும் தொழுகையில், பலா ஏன் இல்லை, ஓ அனத் அலாதாலிக்கு மினஷா, ஆமாம் அல்லாஹ் தாலா தீர்ப்பளிப்பதிலேயே மிக மேலானவன் என்று சாட்சி சொல்லக்கூடியவன் நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணுமா. வமன் கர யார் ஓதுறாரோ லா உக்ஸிமு பியௌமில் கியாமா என்ற அந்த சூரா எது வரைக்கும், ஃபஇன்தஹா இலா அலைஸ தாலிக பிகாதிரின் அலா ஐயுஹியல் மௌதா, மரணிப்பவர்களை உயிர் பெற்று எழச் செய்கின்ற ஆற்றல் அல்லாவுக்கு இல்லையா அப்படின்னு அந்த சூரா அந்த 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 அர்த்தத்துடைய அந்த வார்த்தை முடியும் போது ஃபல் யகுல் சொல்லட்டும், பலா ஏன் இல்லை என்று சொல்லட்டுமா, பலான்னு சொல்லணுமா. அல்லாவுக்கு இருக்குல்ல சக்தி. அடுத்து ஒமன் கரா வல் முர்சலாத், முர்சலாத் சூரா ஓதுறாரு. ஃபபலக ஃபபி ஐயி ஹதீஸின் பஅதஹு யுமினூன், இதற்கு பிறகு எந்த வாக்கை கொண்டு அவர்கள் ஈமான் கொள்ள போகிறார்கள் அல்லாஹ் கேட்டு முடிக்கிறான். இதை கேட்குறவங்க என்ன சொல்லணும், ஃபல் யகுல் அவர் சொல்லட்டும், எப்படி சொல்லட்டும், ஆமன்னா பில்லாஹி நாங்கள் ஈமான் கொள்கிறோம், வ அன அலா தாலிக்கு மினஷாஹிதீன், அபுதாவுத் திர்மிதி ரிவாயத்தில் அது வரைக்கும் தான் வருது அப்படி. அப்போ ஒவ்வொரு சூறாவுலையும் ரசூல்லா இந்த மாதிரி செய்ய சொல்லி, இந்த வார்த்தை வந்துச்சுன்னா இப்படி நீங்கள் பதில் சொல்லுங்கள், இந்த வார்த்தை வந்துச்சுன்னா இப்படி பதில் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கால ஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா அஸ்ஹாபிஹி, ரசூலுல்லா தன்னுடைய தோழரிடத்திலே சென்றார்கள். ஃபகரா அலைஹிம் சூரத்துர் ரஹ்மான், அவர்களின் மீது சூரத்துர் ரஹ்மானை ஓதினார்கள். மின் அவ்வலிஹா இலா ஆஹிரிஹா,
அதனுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும். ஃபசகத்து, எல்லாருமே என்னவா இருந்தாங்க? அமைதியாக இருந்தாங்க. ஃபகால, எனவே ரசூல்லா சொன்னாங்க, லகது கரஅத்துஹா அலல் ஜின்னி லைலத்தல் ஜின்னு, ஜின்னுடைய இரவுன்னு ஒரு இரவு வந்துச்சு. அந்த இரவின் போது இந்த சூரத்துர் ரஹ்மானை நான் ஜின்னுகளுக்கு மீது ஓதி காமிச்சேன். உங்கள்கிட்ட இப்போ உங்ககிட்ட ஓதி காமிக்கிற மாதிரி என்ன செஞ்சேன்? ஜின்னுகள்கிட்ட ஓதி காமிச்சேன். ஓதன ஃபகானு அஹ்சன மர்தூதம் மின்கும், உங்களை விட அந்த ஜின்கள் பதில் சொல்வதிலே மிக அழகாக பதில் சொல்லுச்சு. ஜின்கள் என்ன செஞ்சுச்சு? மிக அழகாக பதில் சொல்லுச்சு. என்ன பதில் சொல்லுச்சு? குந்து குல்லமா அத்தைத்து அலா கௌலிஹி, நான் அந்த சூரத்து ரஹ்மானிலே ஃபபிஐ ஆலா ரப்பிகுமா துகذிபான் என்று அந்த வார்த்தை வரும்போதெல்லாம் காலு, அந்த ஜின்கள் சொன்னதாம், லா பிஷையின் மின் நிஅமிக ரப்பனா நுகذிபு. அது என்ன பதில் சொல்லுச்சா? யா அல்லாஹ், என்னுடைய இறைவனே, நீ செய்த அருள்களிலிருந்து எந்த அருளையும் நாங்கள் பொய்ப்படுத்த மாட்டோம். நீ செய்த அருள்களிலிருந்து எந்த அருளையும் நாங்கள் பொய்ப்படுத்த மாட்டோம், உனக்கே புகழ் என்று இந்த வார்த்தையை ஜின்னு சொல்லிச்சான். நீங்க யாரும் சொல்லலை. உங்களை விட ஜின்னு சூப்பரா என்ன செஞ்சுச்சு? பதில் சொல்லுச்சு. என்ன பதில் சொல்லுச்சு? ஃபபி ஐயாலாய் ரப்பிக்கு மாத்து கத்திமான்னு வரும்போதெல்லாம் லா பிஷையின் மின் நிஅமிக ரப்பனா நுகذிபு ஃபலக்கல் ஹம்து சொல்ல புரிஞ்சா? ரவாஹு திர்மிதி வக்கால ஹாதா ஹதீசுன். அப்போ இப்படிலாம் பதில் சொல்கிற அந்த வழிமுறை ரசூலுல்லாஹுடைய காலத்தில் இருந்துச்சு. அப்போ என்ன அர்த்தம்? அந்த சூறாவுக்கு அர்த்தம் உணர்ந்து ஓதி இருக்காங்க பின்னாடி சஹாபாக்கள். அப்போ தான் அந்த கைஃபியத்தை என்ன செய்யும்? தொழுகையில் ஈடுபாடு வரும். இமாம் என்னமோ ஓதுறாரு, நம்ம பாட்டுக்கு எம்மோ ஓதுறோம், அம்மோ நிற்கிறோன்னு இல்லை. அதுக்கு தான் தர்ஜுமா ஓதுறது. என்னது அனுச தர்ஜுமா ஓதி பேப்பரில், எக்ஸாம் பேப்பரில் சும்மா எழுதிட்டு அது கிடையாது. ஏன் தர்ஜுமா நம்ம படிக்கிறோம்? நமக்கு அர்த்தம் தெரியணும். நாளைக்கு நம்ம அந்த சூறாவை தொழுகையில் நின்று ஓதினாலும் அப்படி நமக்கு அந்த அர்த்தம் மைண்டில் ஓடணும், சிந்தனைகளில் ஓடணும். அல்லாஹ் எப்படிலாம் பேசுகிறானே, இது கலாமுல்லா இல்லை. அவாம் அர்த்தம் தெரியாமல் இருக்கலாம், அவாமுக்கு அர்த்தம் தெரியணுன்ற அவசியம் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா அவன் அவாம். நம்ம ஓதி தர்ஜுமாவில் இந்தந்த பகுதி அம்மஜுஸு, சூரத்துல் முல்கு, இது காஃபு, இது யாசின் சூறாவுடைய அர்த்தம், வாக்கியாவுடைய அர்த்தம், இதெல்லாம் நம்ம ஓதன பிறகும் தொழுகையில் நிற்கும் போது அந்த சூறாக்களை கேட்கும் போது நமக்கு அர்த்தம் மெயினில் வரல அப்படின்டா இப்போ நம்மளும் அவாமும் கிட்டத்தட்ட ஒன்று தான். நஹ்னு கல்அன்ஆம், நாம் கால்நடைகளை போன்றவர்கள் ஆகிவிடுவோம். அப்போ தான் தர்ஜுமா ஓதுவதனுடைய நோக்கம் என்ன? பெரிய பெரிய அறிஞர்கள், பெரிய பெரிய படித்தவங்களாம் இருக்கிறாங்களே, பிஹெச்டி பண்ணவங்க, வேறு வேறு துறைகளில், அவங்களாம் கூட ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாங்க? குரானுக்கு அர்த்தம் தெரியணும்னு படித்து தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம இந்த கம்பத்தில் ஒருத்தர் இருக்கார், வெட்னரி டாக்டர், ரிட்டையர்டு, அதாவது இந்த மாட்டு டாக்டர். அவர் பின்னாடி இது சப் கலெக்டராக வரைக்கும் இருந்தார். இங்கே கூட கெஸ்ட்டாக வந்திருக்கிறார். வயசானவர். இந்த அல்-அஸரில் அவர் ஒரு காலத்தில் கரஸ்பாண்டாக இருந்தார் 10 வருஷத்துக்கிட்ட. இந்த பில்டிங்லாம் அவர் தான் கட்டினார், அவர் கரஸ்பாண்ட். அப்போ அவர் சொன்னார் என்கிட்ட, அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு நம்ம ஏன் குரான் தொழுத பிறகு தொழுகையில் குரானுக்கு நம்ம அர்த்தம் தெரியாமல் இருக்குதே அப்படின்னு அவருக்கு ரொம்ப வருத்தமாக. எப்போ? வயசான ரிட்டையர் ஆன பிறகு. அது பிறகு அதை படிக்கிறதுக்காக முயற்சி செஞ்சப்போ ரீடிங் குரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 சிஸ்டம் ஹைதராபாத்தில். அப்போ அவங்க என்னென்னா அது ஆன்லைனில் வழியாக ரீடிங் குரான், அதாவது குரான் அர்த்தத்தோட அதுக்கு எக்ஸாம் மாதிரி வைக்கிறது, அது கிளாஸஸ் அட்டன் பண்ணுற மாதிரி, அதுக்கு சில சிலபஸ் அதெல்லாம் இருந்துச்சு. அப்படி அவர் படித்து அதெல்லாம் முடித்து அந்த கோர்ஸையே கம்ப்ளீட் பண்ணாராம். கம்ப்ளீட் பண்ணி அந்த கோர்ஸை அப்படி என்ன செஞ்சார்? ஸ்கூலில் இங்கே இப்போ தான் பேருக்கு. அப்போ அதை அந்த கோர்ஸே ஸ்கூலில் வச்சு அதுக்கு ஹைதராபாத்லேருந்து எக்ஸாம் வர வச்சு அதை எக்ஸாம் எழுதி அதில் என்னென்னு பார்த்தா அந்த சூறா வேர்ட் பை வேர்டு அந்த சூறாவுக்கு இங்கிலீஷில் அர்த்தம், அதுக்கு ஒரு முதல் பாகம், 2வது பாகம், 3வது பாகம் இப்படி இருக்குது. அதை முடித்தா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட். அவள் பாருங்கள், ஒரு காலம் கடந்து வயசான பிறகும் கூட நம்ம குரான் ஓதுறோம், அதுக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கேன்னு எத்தனையோ பேர் வருத்தம் பட்டு அர்த்தம் தெரிஞ்சுக்க முயற்சி செஞ்சு அதில் வெற்றி அடைகிறாங்க. நமக்கு குரான் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சின்ன வயசுலேயே தர்ஜுமான்னு இருக்குது, தஃப்சீருன்னு இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு சோம்பேறித்தனம், ஒரு கஃபலத்து, அது ஒரு மாதிரியான பொடுபோக்கு. நம்மளை சைத்தான் என்ன செய்ய மாட்டான்? இதை நமக்கு வேறு வேறு விஷயங்களை பெருசாக காட்டி இதை நம்ம மைண்டில் சிறுமையாக காட்டி இதை நம்ம வேஸ்டாக வச்சிடலாம்.
என்ன இங்கே இருக்கு. அப்போ என்ன சொன்னாங்க அந்த ஜின்னு என்ன பதில் சொல்லுச்சு? லாபி ஷையும் மின் நிஅமிக ரப்பனா நுகத்திபு ஃபலக்கல் ஹம்து ஃபபி ஐயா ஆலா ரப்பிக்குமா துகத்திமான என்ன அர்த்தம்? ஓகே அல் ஃபஸ்லு சாலிஸ் அன் முஆத் இப்னு அப்துல்லா அல் ஜுஹனி கால இன்ன ரஜுலன் நிச்சயமாக ஒரு மனிதர் மின் ஜுஹைனா என்கிற கோத்திரத்திலிருந்து ஒரு மனிதர் அஹ்பரஹு அவர்களுக்கு அறிவித்தார்கள் அன்னஹு சமியா ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாவிடத்திலே கேட்டார்கள் கராஃபி சுபுஹி ரசூலுல்லா சுபுஹிலே ஓதினார்கள் இதா ஜுல்சிலத் ஃபிர் ரகாத்தைனி கில்தைஹிமா அந்த இதா ஜுல்சிலா என்று ஓதக்கூடிய அந்த 99வது அத்தியாயத்தை என்ன செஞ்சிட்டாங்கன்னா ரசூலுல்லா 2 ரக்காத்துலேயும் ஓதிட்டாங்க. ஒரே சூறாவை ஜுல்சிலா என்ற சூறாவை 2 ரக்காத்தில் ஓதிட்டாங்க. ஃபலா அதிரி அனசி அம் கரஅதாலிக்கு அம்தன் ரசூலுல்லா மறந்துட்டு ஓதனாங்களா அல்லது அம்தன் ஓதனாங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்னு அந்த அறிவிப்பாளர் சொல்கிறாங்க. ஆனால் ஒரே சூறாவை என்ன செஞ்சாங்க 2 டைம் ஓதனாங்க. அது தெரிஞ்சு ஓதனாங்களா அம்தன் ஓதனாங்களா அல்லது மறதியால் ஓதனாங்களான்றது தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒருவா கால இன்னும் அபாபக்கர் சித்திக் சல்லா அசுபுஹ அபூபக்கர் ரலியல்லாஹு சுபுஹ் தொழுதார்கள். ஃபகரா ஃபீஹிமா அதிலே 2லேயும் ஓதினார்கள் பி சூரத்தில் பக்ரா ஃபிர் ரகத்தைனி கில்தைஹிமா முதல் இந்த 2 ரக்காத்துலையுமே சூரா பக்ராவை ஓதனாங்க. 2 ரக்காத்துலையுமே சில வசனங்கள் ஓதனாங்க, ஃபுல்லாக இல்லை, அப்படி ஃபுல்லான்னு வரல, சில பக்ராலிருந்து ஓதனாங்க. அனில் ஃபராஃபசத்தி இப்னு உமைர் அல் ஹனஃபி கால மா அஹத்து சூரத்த யூசுஃப் இல்லா மின் கராத்தி உஸ்மான் இப்னு அஃபான் இய்யாஹா ஃபி சுபுஹ் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு சுபுஹ் தொழுகையிலே பெரும்பாலும் எதை ஓதி வந்தாங்க? சூரத்து யூசுஃப் ஓதி வந்ததன் மூலமாகவே நான் அதை கற்றுக்கொண்டேன். மா அஹத்து சூரத்த யூசுஃபை சூரா யூசுஃபை நான் எடுத்துக்கொள்ளவில்லைனா நான் கற்றுக்கொள்ளவில்லை, நான் தெரிந்து கொள்ளவில்லை. இல்லா மின் கராத்தி உஸ்மான் இப்னு அஃபான் இய்யாஹா ஃபி சுபுஹ் சுபுஹில் அவர்கள் ஓதியதை தவிர. புரிஞ்சா? ஒமின் கஸ்ரத்தி மாக்கான யுரத்திதுஹா அவர்கள் அதிகமாக திரும்பி சூரா யூசுஃபே என்ன செய்வாங்க? ஓதுவாங்க. அவங்களுடைய வழக்கம். யாருடைய வழக்கம்? உஸ்மான் ரலியல்லாஹுக்கு சூரா யூசுஃப் ரொம்ப பிடிக்குமோ என்னமோ அவங்க அந்த சுபுஹ் தொழுகையில் அந்த சூறாவை திரும்பி அன் அப்துல்லா இப்னு ஆமிர் இப்னு ரபியா கால சல்லைனா நாம் தொழுதோம் வரா உமர் இப்னு கத்தாப் அஸ்ஸுபஹ உமர் இப்னு கத்தாப் அவர்களை பின்னால் நாங்கள் தொழுதோம். எதை தொழுதோம்? சுபுஹை. ஃபகரா ஃபீஹிமா பி சூரத்து யூசுப் வ சூரத்துல் ஹஜ் கிராத்தன் அந்த 2லேயும் ஓதினார்கள். எதை ஓதினார்கள்? சூரா யூசுஃபையும் சூரத்துல் ஹஜ்ஜையும். எப்படி ஓதினார்கள்? கிராத்தன் என்னது பத்தியாத்தன் அப்படின்னா நிறுத்தி நிதானமாக, அதாவது தெளிவாக ஓதனாங்கன்னு அர்த்தம். என்னம்மா பதியத்தனா நிறுத்தி நிதானமா. கீழலாகோ சொல்லப்பட்டது லகது கான யகூமு ஹைன யத்லுல் ஃபஜ்ர. என்னம்மா அப்போ சூரத்து யூசுஃபு சூரத்துல் ஹஜ்னா அது எவ்வளோ பெருசு, நீண்ட சூறா. அப்போ இதை ஓதிருக்காங்கண்டா அந்த அறிவிப்பாளர் சொல்ல வர்றது என்னண்டா, அநேகமாக அவங்க ஃபஜ்ர் உதிச்சோடனே என்ன செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க, ஃபஜ்ரு சாதிக்கு தான் ஆரம்ப நேரம், அந்த ஆரம்ப நேரம் ஆரம்பிச்சோடனே தக்பீர் கட்டியிருப்பாங்க.
அப்போ தான் இந்த சூறாவை என்ன செஞ்சுருக்க முடியும், ஓதி இருக்க முடியும் போல இருக்கு அப்படின்றாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க அஜல், ஆமாம் ஆமாம் அப்படி தான் இருக்கும் அப்படின்றாங்க. அன் அம்ர் இப்னு ஷுஐப் அன் அபிஹி அன் ஜத்திஹி கால மா மினல் முஃபஸ்ஸலி சூரத்துன் சகீரத்துன் வலா கபீரத்துன் இல்லா கது சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஉம்மு பிஹன் நாஸ ஃபி ஸலாத்தில் மக்தூபா. குர்ஆனின் முஃபஸ்ஸல் எதுலேருந்து ஆரம்பிக்குது, ஹுஜராத்துலேருந்து சூரத்துன் நாஸ் வரைக்கும். அதை மூணாக பிரிக்கிறாங்க. என்னது, திவாலுல் முஃபஸ்ஸல், அவுசாத்துல் முஃபஸ்ஸல், கிசாருல் முஃபஸ்ஸல். திவாலுல் முஃபஸ்ஸல்னா எதுலேருந்து ஆரம்பிக்குது, ஹுஜராத்துலேருந்து பையினாத் வரைக்குமா, புரூஜ் வரைக்கும். அவுசாத்துல் முஃபஸ்ஸல் புரூஜில், அதான் பையினாலேருந்து தாரிக் வரைக்குமா, தாரிக்கு. கிசாருல் முஃபஸ்ஸல் சில்சிலத்துலேருந்து நாஸ் வரைக்கும். இதில் எல்லா சூறா இருக்குல்ல, இதில் சிறிய சூறா பெரிய சூறா எல்லா சூறாவை கொண்டும் ஃபர்லு தொழுகையில் ரசூலுல்லாஹ் மக்களுக்கு தொழுகு வச்சிருக்கிறாங்க. புரிஞ்சா? ரவாஹு மாலிக் அன் அப்துல்லா இப்னு உத்பா இப்னு மஸ்ஊத் கால கரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஸலாத்தில் மக்ரிப். ரசூலுல்லாஹ் மக்ரிப் தொழுகையிலே ஓதினார்கள் ஹாமீம் துகான், ஹாமீம் துகானை ஓதினார்கள். ரவாஹு நசாயி முர்சலன். ஓகே, இப்போ இது என்ன முடிஞ்சிச்சு? இப்போ இது வரைக்கும் என்ன பாப் முடிஞ்சிருக்கு? லாஸ்ட்டாக இப்போ பார்த்த பாபு மா யுக்ராவு பாத தக்பீரா, அதுதான் இவ்வளோ பெரிய பாபு. கராத். இப்போ அடுத்து வந்து பாபு ருக்கு அடுத்து வருது. சரிம்மா, அது வரைக்கும் பாருங்கள், பாடத்தை மனப்பாடம் பண்ணது சொல்லுங்கள்.